அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா நகரில் பைக் ரேஸ் நடக்க உள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சோதனையின் போது பைக்கில் வந்த இளைஞரிடம் அரிவாள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உடைக்குள் அரிவாளை மறைத்து வைத்து பைக்கில் வந்த இளைஞர் கொளத்தூரை சேர்ந்த இளைஞர் என்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அரிவாளை பறிமுதல் செய்த போலீசார் ஜெயப்பிரதீப் யாரையாவது கொலை செய்யும் நோக்கில் வந்தாரா என போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? சமீபத்தில் அண்ணா நகர் பகுதியில் பைக் ரேஸில் இளைஞர்கள் ஈடுபடுவது தொடர்பான வீடியோக்கள் இன்ஸ்டாகிராமில் வெளியானது. அதிர்ச்சி அடைந்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி இளைஞர்களை கைது செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மேலும் சில இளைஞர்கள் இன்ஸ்டா பக்கத்தில் பைக் ரேஸில் தாங்கள் ஈடுபட இருப்பதாக கூறி பதிவு செய்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக போலீசார் அண்ணா நகர் பகுதி முழுவதுமாக இரவு ரோந்து பணியை தீவிரப்படுத்தினார்கள். அதன் ஒரு கட்டமாக நேற்று இரவும் வாகன சோதனை உள்ளிட்ட பல்வேறு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அடையாளம் தெரியாத ஒரு இளைஞர் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வரும்போது அந்த நபரை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்த போது பெரிய அரிவாள் ஒன்று மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த இளைஞருடைய பெயர் ஜெயப்பிரதீப், கொளத்தூர் பகுதியை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. எதற்காக அரிவாளை மறைத்து வைத்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார் என்ற கேள்வியோடு போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் யாரையாவது கொலை செய்வதற்காக திட்டமிட்டு இதுபோல் ஆயுதத்தோடு அவர் இருசக்கர வாகனத்தில் வந்தாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜெயப்பிரதீப்புடைய பின்னணி குறித்து காவல்துறை இதுவரை முழுமையாக தெரிவிக்கவில்லை. அவர் மீது எத்தனை வழக்குகள் இருக்கிறது என்பது தொடர்பாகவும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் ஜெயப்பிரதீப் இருசக்கர வாகனத்தில் வரும்போது அவரது பின்னால் அமர்ந்திருந்த மற்றொரு இளைஞர் தப்பி ஓடிவிட்டார். அவர் யார் என்ற கோணங்களிலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.